அதுவே அதே 2 இன்ச்சு தான், ஒரே அளவில் தான் நான் வெட்டுறேன். இதே 8 இன்ச்சு உயரம் தான். கழுத்து பார்த்திங்கன்னா நல்லா ரவுண்டாக கேட்பாங்க. அதாவது நல்லா பாருங்க, இந்த மாதிரி நல்லா அகலமாக கேட்பாங்க. இந்த மாதிரி உள்ள கழுத்தை நம்ம எப்படி வெட்டலாம் பார்த்துக்கோங்க. இதில் நீங்கள் இந்த 8 இன்ச்சில் பாருங்கள், பாதி 4 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 4 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த 4 இன்ச்சுக்கு இடையில 2 இன்ச்சில் ஒரு மார்க்கும், இந்த 4 இன்ச்சுக்கு இடையில 2 இன்ச்சில் ஒரு மார்க் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணி நீங்கள் வெட்டும்போது தான் உங்களுக்கு கழுத்தோட ஷேப் நல்லா வரும். பாருங்கள், இந்த அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஆரம்பிக்கும். இதுக்கு அவுட்டில் ஒரு 1/2 இன்ச், அதாவது இந்த கீழே இந்த 2 இன்ச்சுக்கும் இந்த 4 இன்ச்சுக்குமே ஒரு 1/2 இன்ச்சு நீங்கள் வெளியே தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க. இந்த பாக்ஸ் அவுட் நான் எப்படி இதை சேர்க்குன்னு பாருங்கள். இங்கேருந்து நம்ம அழகாக ரவுண்டாக இந்த 1/2 இன்ச்சில் சேர்த்துக்கோங்க. மறுபடியும் இந்த 1/2 இன்ச்சில் சேர்த்துட்டு இந்த 2 இன்ச்சு பாருங்கள், மேலேருந்து வர 2 இன்ச்சில் கொண்டு போய் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது நேராக தான் இருக்கணும். நீங்கள் கழுத்து அகலமாக வருதுன்னு இங்கே ரெடி அளவில் நீங்கள் அகலமாக எடுத்துட்டிங்கன்னா கழுத்து வந்து ஷோல்டர் உங்களுக்கு இறங்கி வரும். நீங்கள் இந்த 2.5 இன்ச்சில் இருந்து தான் நீங்கள் கரெக்டாக அப்படி வந்துட்டு வளைவு எடுக்கும்போது நல்லா ரவுண்ட் அழகாக வரும் உங்களுக்கு. நல்லா ரவுண்டாக வருது. இது மாதிரியே 4 விதமான ரவுண்ட் நெக்கை எப்படி நம்ம கணக்கெடுத்து வெட்டுறதுன்றதை கீழே உள்ள லிங்க்கில் கொடுத்துருக்கேன். பெரிய வீடியோவாக நீங்கள் போய்ட்டு லிங்க்கில் பாருங்கள். நன்றி.